எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்தளிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக ஆவியின் கனியை குறித்து, அந்த கனியில் உள்ள 9 குணநலன்களை குறித்து சிந்தித்து வருகின்றோம். அப்படியாக இதனுடைய அறிமுக காரியத்தை நாம் சிந்தித்தோம். இந்த கனி, அதாவது ஆவிக்குரிய கனி அல்லது ஆவியின் கனி, ஆவியானவரால் உருவாக்கப்படும் கிறிஸ்துவை போன்ற குணநலன் என்பதை சிந்தித்தோம். இது நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை சிந்தித்தோம். இது ஆவியானவராலேயே சாத்தியமாகும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த குணநலனை, ஆவிக்குரிய கனியை அடைய முடியும் என்பதை நாம் சிந்தித்தோம். இதன் பிரதான நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பிதாவினுடைய திருமகன், அதாவது இயேசு கிறிஸ்துவை போல பிதாவினுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய நம்மை குறித்த பிரதான நோக்கம் என்பதை நாம் சிந்தித்தோம். அடுத்தபடியாக இறைவனோடு சம்பந்தப்பட்ட குணநலன்களான ஆவிக்குரிய கனியில் உள்ள முதல் 3 குணநலன்களை குறித்து, அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகிய 3ஐயும் குறித்து கடந்த காணொளியில் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இந்த காணொளியில் அடுத்த 3 குணநலன்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அவைகள் என்ன? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த 3 குணநலன்களும் மற்றவர்களோடு சம்பந்தப்பட்ட குணநலன்களாய் இருக்கின்றன. சரி, இதில் வருகிற நீடிய பொறுமையை குறித்து நாம் சிந்திக்கலாம். இந்த நீடிய பொறுமை என்பது மனம் தளராமலும் மனக்கசப்படையாமலும் சிரமங்களை தாங்கிக் கொள்கின்ற ஒரு குணநலனாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் என்பது வரமாக அருளப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து கிறிஸ்தவர்கள் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சிரமங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும். ஆனால் அவற்றை இந்த நீடிய பொறுமை என்கிற குணாதிசயத்தின் மூலமாக நாம் மனம் தளராமலும் மனக்கசப்படையாமலும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நீடிய பொறுமை. நமக்கு பொறுமை இருக்கிறது, ஆனால் நீடிய பொறுமை இருக்கிறதா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக தயவு. இந்த தயவு என்பது பரிவையும் இரக்கத்தையும் காட்டுவதாய், மற்றவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் காட்டுவதாய் உள்ளது. இறைவன் மற்றவர்கள் மீது ஒரு தேவனுடைய பிள்ளை கரிசனையாக, பரிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்தபோது கூட மற்றவர்கள் மீது மனதுருக்கம் உடையவராக, மற்றவர்களுக்கு பரிவையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருந்தார். 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது போல அவருடைய அடிச்சொல்களை தொடர்ந்து வரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் அப்படி இருப்பார் என்று சொன்னால் நாமும் மற்றவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறிதான். கிறிஸ்தவம் இந்த பரிவையும் இரக்கத்தை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லலாம். ஆதி மிஷனரிகள், அருட்பணியாளர்கள் பரிவையும் இரக்கத்தையும் மற்றவர்கள் மீது காட்டினார்கள். காட்டினபடியினால்தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் இவ்வளவாய் பரவி இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் மற்றவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் காட்டுகிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இதை மறந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் ஒரு கிறிஸ்தவர் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தேவன் இதை ஒரு பலியாக பார்க்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்த குணாதிசயம் நற்குணம். இங்கு நற்குணம் என்பது ஒழுக்க நேர்மையுடனும் தாராள மனப்பான்மையுடனும்
வாழ்வதை குறிக்கிறதாய் உள்ளது. மறுபடியும் சொல்கிறேன், இங்கு வருகிற நற்குணம் என்பது ஒழுக்க நேர்மையையும் தாராள மனப்பான்மையையும் காட்டுகிறதாய் உள்ளது. ஒழுக்க நேர்மை. ஒரு கிறிஸ்தவர் ஒழுக்கமாய் வாழ்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒழுக்கம் என்பது நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. ஆகவே நாம் நற்குணம் உள்ளவர்களாக, ஒழுக்க நேர்மையுடனும் தாராள மனப்பான்மை உடையவர்களாகவும் வாழ வேண்டும். உதார குணம் உள்ளவர்களாக என்று கூட இந்த தாராள மனப்பான்மையை சொல்லலாம். கொடுக்கிறோம், ஆனால் தாராள மனப்பான்மையோடு கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்மை குறித்தே சிந்திப்போம். நமக்கு நாமே பரிசோதனை செய்து பார்ப்போம். நாம் ஆவியின் கனியில் உள்ள குணநலன்களை உடையவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், பல கூட்டங்களை நடத்துகிறோம், இறைவனுக்காக பல சாதனைகளை புரிகிறோம். ஆனால் இறைவன் நம்மிடத்தில் முதன்மையாக எதிர்பார்க்கின்ற காரியம் இந்த ஆவியின் கனிதான். ஆனால் இதை மறந்து விட்டோம். எது பிரதானமோ அதை மறந்து விட்டோம். எது அடுத்ததோ, இரண்டாவதோ அதை முதன்மையாக வைத்து விட்டோம். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள முதல் தவறாக காணப்படுகிறது. ஆகவே இறைவனுக்கு எது முதன்மையானது என்பதை நாம் பார்த்து அதிலே நம்மை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். இந்த ஆவியின் கனி இல்லாமல், இந்த முதன்மையான இந்த ஆவியின் கனி என்கிற இதில் உள்ள குணநலன்கள் இல்லாமல் மற்ற காரியங்கள் என்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஊழியம் என்பது, கூட்டங்கள் என்பது, சாதனைகள் என்பது இறைவனால் எவரை கொண்டும் செய்ய முடியும். வான தேவதூதர்களை கொண்டு கூட செய்ய முடியும். ஆனால் இறைவன் மனுமக்களான அவருடைய பிள்ளைகளான நம்மிடத்தில் முதன்மையாக எதிர்பார்ப்பது அவருடைய குமாரனைப் போல மாற வேண்டும், இந்த ஆவியின் கனியில் இதில் உள்ள குணநலன்களில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றுதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்போம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமா? அல்லது கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சான்றாக ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சிக்கு சான்றாக இருக்கின்ற இந்த ஆவிக்குரிய கனியில் வளர்ந்தவர்களாக, முன்னேறியவர்களாக, முன்னேறக்கூடியவர்களாக, முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நாம் சிந்தித்த இந்த பகுதியோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இறைவனுக்கு எது தேவை என்பதை அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை வரும் காலங்களில் ஆவியின் கனியில் அதில் உள்ள குணநலன்களில் முன்னேற்றம் அடைய செய்வோமாக. இறைவனுக்கு பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கட்டமைப்போமாக. இறைவனுடைய திருநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.